ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் 60-70 ஆண்டு காலமாக அரசியல் என்பது வியாபாரமாக வணிகமயமாக இருக்கு. முதல் போட்டு வியாபாரம் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் தங்களுடைய சொத்துக்களை பெருக்குவது என்பது இருக்குது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் 2 பேரும் இதில் மிங்கிளாக இருக்கோம். எனக்கு அவரோட கொள்கைகள், அவரோட பேச்சு, அவரோட இது எல்லாமே பிடிக்கும். அதனால் அவருக்காக இங்கே ஒரு நாளாவது நம்ம ஒரு பரப்புரை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ளவங்க, அங்கே பிஹெச்எல் வேலை பார்க்குறவங்க. நம்ம சீமான் மாத்திரம் ஒரு ஆளும் போனால் கூட சீமான் தான். இங்கே ஒரு ஆளும் போய் நின்றாலே சீமான் தான், சிங்கம் தான். அது வராது, ஆகாது. அது விசில் அடிச்சாங்க, குஞ்சு விசில் அடிச்சுட்டே போக வேண்டியது. அதெல்லாம் சீமான் ஜெயிக்கிறாரியா, கவலைப்படாதீங்க, போங்கய்யா, சந்தோஷமா போங்கய்யா. ஒரு ஆளே அனுப்புவோம்யா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தது, இப்போ கண்டிப்பாக அண்ணனுக்கு போட்டிங்கிறது யாருமே இல்லை அப்படின்தான் மக்கள் சொல்கிறாங்க. போட்டி இருந்துச்சு, இப்போ போட்டி ஒரு வாரத்துக்கு பிறகு போட்டிங்கிறது யாருமே இல்லை. அந்த அளவில் அவருடைய செல்வாக்கு ஒவ்வொரு நாளும். எதனாலங்கய்யா சீமான்? ஏன்னா இப்போ ஒரு பிரபு இருக்கார்ல, பிரபு இந்த ஊருக்காரரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சீமானுக்கு போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு போடணும்னா அவங்க ஜெயிச்சோடனே தட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? இவங்க என்ன வீம்புக்கு போராடிக்கிட்டு செய்வாங்க சீமான். நம்முடைய பயணத்தின் தொடர்ச்சியாக இப்போ நம்ம காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்க தேவக்கோட்டையில் உள்ள பணிமனைக்கு நாம் வந்திருக்கோம். இங்கே நம்மிடையே நாம் தமிழர் கட்சி உறவுகள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இங்கே அவங்களுடைய பரப்புரையினுடைய வரவேற்பும் அதனுடைய செயல்பாடுகளும் எப்படி இருக்குது என்னங்கிறத நம்ம அவங்கள்ட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். அண்ணா வணக்கம், உங்களுடைய பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இப்போ இங்கே தேவக்கோட்டை பணிமனையில் இங்களுடைய வேலைப்பாடுகள்லாம் எப்படி இருக்குது? இங்கே இந்த தேவக்கோட்டை சுற்றி இருக்க பகுதிகளில் உள்ள மக்களோட வரவேற்புகள்லாம் எப்படின்னா இருக்கு? வரவேற்புலாம் சிறப்பாக தான் இருக்கு. என்னுடைய பேர் வீரமணி, வீரத்தமிழர் முன்னணியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கேன். தேவக்கோட்டை நகர பொறுப்பாளர் நம்ம தான். இப்போ தேவக்கோட்டை நகரத்தை பொறுத்த மட்டும் கிழக்கு மேற்குன்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். சரிங்களா, 2ஆக பிரிச்சிருக்கோம். காலையில் நம்மளுக்கு தினசரி என்னவா நம்ம பிரித்து அந்த பணியை செய்கிறோம் அப்படின்னா, கிழக்கு நகர பொறுப்பாளர் வந்துடுவாங்க, மேற்கு நகர பொறுப்பாளர் வந்துடுவாங்க. வந்துட்டு பதிவேடுகளில் கையெழுத்து போட்டுட்டு காலையில் நம்ம வார்டுகள் பிரிச்சிருக்கோம். மொத்தம் தேவக்கோட்டை நகரத்தை பொறுத்த மட்டும் 27 வார்டுகள் இருக்குங்களா. 27 வார்டை ஒரு பகுதிக்கு 14 வார்டும், ஒரு பகுதிக்கு 13 வார்டும் பிரிச்சிருக்கும். அந்த வார்டு பகுதி வாரியாக தினசரி ஒவ்வொரு வார்டுக்கும் பூத்து இருக்குது. பூத்து வாரியாக நம்ம போய் வாக்குகளை கேட்டு தினசரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவோம். மதிய நேரம் ஒரு மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு திருப்பி அதே மாதிரி மதியத்துக்கு மேலே வாக்கு கேட்டு இந்த மாதிரி நம்ம நிறைவுபட்டு அப்படி தான் நம்ம இது வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிடுவோம். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான். சரிண்ணா, இப்போ இந்த பகுதிகளில் மக்கள் நாம் தமிழர் கட்சியோட எப்படி பார்க்குறாங்க, அவங்க இதை எப்படி வரவேற்கிறாங்க? சரி, இது இங்கே அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு அரசியல் புரிதல் வந்திருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதாவது நாங்கள் மக்களை போய் அணுகும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை மாற்று கட்சியில் இருக்கவங்களே மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் நடந்த அரசியல்வாதியை பண்ண அரசியலை அவங்க முழுமையாக பார்த்துட்டாங்க. அதுதான் உண்மை. அரசியலை முழுமையாக அவங்க பார்த்துட்டாங்க. இது வரைக்கும் வாக்கு செலுத்தினதுக்கு அந்த அதிகாரத்தை கைப்பற்றி அவங்க அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிறது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. அவங்களே மாற்றத்தை நோக்கி தான் அவங்க எதிர்பார்த்து தான் பேசுகிறாங்க. நாங்கள் போன முறைக்கும் மாற்று கட்சியில் இருக்கவங்க தான் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்குறதே. முழுமையாக அவங்களுக்கு உறுதியாக வாக்கு செலுத்துவோம் அப்படின்னு சொன்னதே அவங்க தான். ஒரு மாற்றம் இருக்குது உறுதியாக. நன்றிண்ணா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றிண்ணா. நீங்கள் சீமானை ஆதரிக்கிறதுக்கான காரணம் என்ன? அவர் ஏன் ஜெயிக்கணும்? பேர் ஜீவானந்தன் சொல்லுவாங்க. நான் திருச்சிராப்பள்ளி திருவெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வரேன். சீமான் ஏன் ஜெயிக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு 60-70 ஆண்டு காலமாக என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் 60-70 ஆண்டு காலமாக அரசியல் என்பது வியாபாரமாக வணிகமயமாக இருக்குது. முதல் போட்டு வியாபாரம் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது, அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலம் தங்களுடைய சொத்துக்களை பெருக்குவது என்பது இருக்குது. பரந்துபட்ட மக்களுக்கு எந்த விதமான நல்ல வாழ்க்கை தரமோ, உயர்ந்த வாழ்க்கை தரமோ, கல்வித்தரமோ எதுவுமே இல்லை. சீமான் அரசியலுக்கு வருகை தந்ததற்கு பின்னால் தான் மக்களுக்கு அரசியல்னாலே ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய அரசியல், அவர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியல் என்பது மிகவும் அவசியமானது. இந்த காலகட்டத்துக்கு அதுதான் மக்களை ஒரு மேம்படுத்த இடத்துக்கு கொண்டு போகும். அதுவும் தமிழ் மக்களுக்கு மேம்பட்ட இடத்துக்கு போகணும்னா அவர்கள் நிச்சயமாக இந்த தமிழ் தேசிய அரசியல் அவர்களுக்கு அவசியமானது. அதை புரிந்து கொண்டு சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த மக்களுக்காக பல்வேறு போராட்டங்களில் மக்களுக்கு எங்கேயாவது ஒரு தொய்வு ஏற்பட்டு மக்களுக்கு இடர் ஏற்பட்டதுன்னா அங்கே போய் நின்று போராடுறார். மக்கள் தலைவராக இருந்து போராடுறார். மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து மிகவும் வேறுபட்டு மக்களோடு மக்களாக நின்று
தொடர்ந்து மக்களுக்காக போராடுறது. அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பெருவாரியாக அவருக்கு பின்னால் திரண்டு நிற்கிறோம். இந்த அரசியல் நிச்சயமாக வெல்லும். இந்த அரசியல் வெல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோட எங்களை போன்ற கொஞ்சம் வயது கடந்தவர்கள் கூட நாங்கள் இங்கே வந்து சீமானுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட்டு இருக்கோம். நன்றிங்க, உங்களோட தகவல்களுக்கு நன்றி. திருச்சியிலேருந்து இந்த வயதில் இவ்வளோ பயணம் பண்ணி இந்த அடிக்கிற வெயிலில் வந்துட்டு நீங்கள் சீமான் அவர்களுக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன? உங்களுக்கு இந்த தமிழ் தேசியத்தின் மீது எப்போ உங்களுக்கு இந்த ஈர்ப்பு ஏற்பட்டது? வணக்கம். எனக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக நாங்கள் 2 பேரும் இதில் மிங்கிலாக இருக்கோம். வந்து எனக்கு அவரோட கொள்கைகள், அவரோட பேச்சு, அவரோட இது எல்லாமே பிடிக்கும். அதனால் அவருக்காக வந்து இங்கே ஒரு நாளாவது நம்ம ஒரு பரப்புரை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். எங்கள் பிள்ளைங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அங்கே உள்ளவங்க, அங்கே பிஹெச்எல்ல வேலை பார்க்குறவங்க, அவங்களோட வந்திருக்கோம் நாங்கள் 2 பேரும். வேற இந்த வந்து கொள்கைகள் பிடிச்சிருக்கு, அவருக்காக வேண்டி வந்திருக்கோம். அவர் வெல்லணும், அவர் கண்டிப்பாக வெல்லணும். அதுக்காக வேண்டி நாங்கள் வயசு அதெல்லாம் கடந்து தான் வந்திருக்கோம். அவரோட இதுக்காக வெற்றிக்காக வந்திருக்கோம். சரிம்மா, உங்களோட தகவல்களுக்கு நன்றிம்மா. தேங்க்யூ. நன்றி. இப்போ வந்துட்டு காரைக்குடி தொகுதியில் மொத்தமாக 4 வேட்பாளர் நிற்கிறாங்க. காங்கிரஸ் சார்பில் ஒருத்தர் நிற்கிறாரு, அமமுக சார்பில் ஒருத்தர் நிற்கிறாரு, நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிற்கிறாரு, அப்புறம் டிவிகே கட்சி சார்பாக ஒரு மருத்துவர் பிரபு அப்படிங்கிறது நிற்கிறாரு. இந்த 4 பேரில் யார் ஜெயிச்சா நீங்கள் காரைக்குடி சட்டமன்ற தொகுதி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக போட்டுருவோம். நீங்கள் இதில் 4 பேரில் நீங்கள் யார் வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஐயா? அவங்கெல்லாம் வந்தால் போடும்னு சொல்லுவோம். நாமக்கு தான் ஓட்டு போடுறது. சீமானுக்கு தான் ஓட்டுங்கிறீங்களா? ஆமாம். எதனாலங்க ஐயா சீமான்? ஏன்னா இப்போ ஒரு பிரபு இருக்கார்ல, பிரபு வந்து இந்த ஊருக்காரரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் சீமானுக்கு போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு போடணும்னா அவங்க ஜெயிச்சோடனே தட்டிக்கிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க? இவங்க என்ன வீம்புக்கு போராடிக்கிட்டு செய்வாங்க. சீமான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இது வரங்கிறப்போ இன்னும் கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது. நன்றிங்க. நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது எங்களை மாதிரி பிள்ளைகளுக்கு இன்னும் நம்பிக்கையாக இருக்குங்கய்யா. போட்டுருவேன். நன்றி. மனசு மாற்றம் ஆயிடுச்சு. விஜய் தான் போடுவார். அவருக்கு இந்த ஊரில் வாய்ப்பு எப்படிங்கய்யா? இங்கே உள்ளூர்கள் இன்னும் வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்லிட்டு போவாங்க, சரி போடுவோம்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ வந்து அப்படிலாம் மாறிடுச்சு. அது மாதிரி இல்லை. ஏதோ அவங்க வந்து மாவட்ட பொறுப்பில் எதுவும் இருந்தாங்கன்னு சொன்னாங்களே அவர் பிரபு. மாவட்ட கமிஷனராக இருந்தார். அம்மா இருந்துச்சு முறை. அவர் மிலிட்ரியில் இருந்துட்டு வந்து இப்போ காங்கிரஸில் இருந்தார். இப்போ இதில் போயிட்டார். இப்போ வந்து இப்போ மைனுக்கு தான் வேலை இருக்காரு. காரைக்குடியில் இருக்கா. இங்கே சும்மா தான் கிடக்குது. ஓ சரி சரிங்க ஐயா. இங்கே கிடக்கு. திவ்யானந்தம் ஐயா, தேவோட மேற்கு நகர தலைவராக இருக்கு. சிறப்புங்க ஐயா. இப்போ வந்துட்டு நீங்கள் இது வரைக்கும் எத்தனை தொகுதிகளில் நீங்கள் பரப்புரை முடிச்சிருக்கீங்க? அது வரைக்கும் வந்துட்டு எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்குது? இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தொகுதிகளில் நீங்கள் பரப்புரை மேற்கொள்ள இருக்கீங்க? ஐயா கிட்டத்தட்ட 150 கிராமத்துக்கு போயிருக்கோம். கிட்டத்தட்ட 15 நாள் இந்த பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். போகிற இடத்துல எல்லாம் எல்லா சமுதாய மக்களுடைய வரவேற்பு நல்லா இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஏன் போய் அலையிறிய வெயிலில்? கண்டிப்பாக சொல்கிறாங்க, வெயில் அலையாதீங்க, தண்ணியை குடிங்க, இந்த இருங்க, நீங்கள் போங்க. அண்ணனுக்கு தான் சீமானுக்கு தான் எல்லா ஓட்டுமே. நாங்கள் வெளிப்படையாக ரொம்ப சொல்ல மாட்டோம். ஆனால் அண்ணனுக்கு செய்கிறதுக்கு அவங்க வரவேற்பு இருக்குது. நீங்கள் காலப்படாதீ அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாரும் ஆதரவு கொடுக்குறாங்க. எப்போ ஒரு இடத்துல சாப்பிடுங்க, தண்ணி கொடுக்குறாங்க, நல்ல உபசரிட்றேன். எல்லா இடத்துலையுமே எல்லா மக்களும் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட 100-150 கிராம் நாங்கள் கண்டிப்பாக போயிருக்கோம். 15 நாளாக போய் பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். நல்ல சிறப்பாக இருக்குது. போகிற இடம்ல அண்ணனுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது. ஆனால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறத எல்லா மக்களும் நினைக்கிறாங்க. எல்லா தரப்பு மக்களும், ஏடிஎம்கே டிஎம்கே இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே அண்ணன் ஜெயிக்க வைக்கணும். ஒரு மாற்றம் வேணும். அண்ணன் சட்டசபைகளை உள்ள நுழைத்தணும். அப்போ அண்ணன் கேள்வி கேட்கணும், நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத எல்லா மக்களுடைய ஆர்வம். நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. சரிங்க. இப்போ இதே தொகுதியில் வந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளர் மாங்குடி அவர்களும் இருக்காங்க. அமமுக கட்சியிலேருந்து தேர்போகி பாண்டியா அவர்களும் நிற்கிறாங்க. டிவிகே கட்சியிலேருந்து மருத்துவர் பிரபு அவரும் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானும் நிற்கிறாங்க. இந்த 4 பேரில் வந்து யாருக்குங்க கடுமையான ஒரு போட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? போட்டிங்கிறது நாங்கள் வந்து அண்ணனுக்கு போட்டிங்கிறது இருந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்போ கண்டிப்பாக அண்ணனுக்கு போட்டிங்கிறது யாருமே இல்லை அப்படி தான் மக்கள் சொல்கிறாங்க. போட்டி இருந்துச்சு.
இப்போ போட்டி ஒரு வாரத்துக்கு பிறகு போட்டிங்கிறது யாருமே இல்லை. அந்த அளவில் அவனுடைய செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் மேலே ஓக்கி போய்கிட்டு இருக்கு. அண்ணனுக்கு ஜெயிக்கிறது கண்டிப்பாக உறுதி. இது எல்லாருமே சொல்கிறாங்க. நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டால் எல்லா மக்கள், எல்லா சமுதாய மக்களும், யார் யார் வணிகர், எல்லா சங்க தலைவர்கள் அனைவரையும் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கோம். எல்லா அமைப்புலையும் பேசியிருக்கோம். எல்லாருமே ஆதரவு கொடுக்கலாம். இப்போ தேர்தல் கமிஷன் கூட எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கும். ஒரு இடத்துல நிற்கிறோம், அந்த ஊரில் இந்த மாதிரி நீங்கள் வரலைன்னு சொல்கிறாங்க, நீங்கள் போய் நாம் தமிழர் கட்சியாக நீங்கள் போய் அவன்கிட்ட ஓட்டு கேளுங்க. இது புது தகவலாக இருக்கீங்க. உண்மை. எங்களை கேட்குற அந்த ஊருக்கு போயிட்டு வராங்க, நீங்கள் யார் பண்ணோம் நாம் தமிழர்னு சொன்ன உடனே அங்கே யாரும் போகல, நீங்கள் போய் அங்கே ஓட்டு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபடி அங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி எங்களுக்கு வரவேற்பு. நீங்கள் வராட்டாலும் அங்கே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சரிங்க. அப்போ இன்னும் நீங்கள் எத்தனை தொகுதிகள் நெருக்கி நாங்கள் பரப்பரை முடிச்சிட்டோம். 4 கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு முடிச்சிருக்கோம். பேசி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடக்கு பிரித்து அந்தந்த ஏரியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நானும் அவர் சீமன் தம்பி நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆளுகளை வச்சு மேற்கொண்டு எல்லா இடத்துலையும் முக்கியமான ஆளுகளை பார்க்கறது, எல்லா சமுதாய மக்களையும் பார்த்து நல்லா எல்லா இடத்துலையும் பரவலாம். எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. சேர்க்கிற வெற்றி வாய்ப்பு நல்ல வாய்ப்பு இருக்குது. சரி, நன்றிங்க. உங்களோட தகவல்களை இது உண்மையான தகவல். இது உண்மையான தகவல், கூடுதலான தகவல். இது உண்மையான. நான் வந்து களத்தில் இருக்கிறேன், 6 மாசமா இருக்கிறேன் களத்தில். எனக்கு அது நல்லா தெரியுது. என் பேர் திருநாவுக்கரசு, இடக்கோட்டை. 234 தொகுதியில் நம்ம சீமான் மாத்திரம் ஒரு ஆளும் போனால் கூட சீமான் தான். அங்கே ஒரு ஆளும் போய் நின்றாலே சீமான் தான், சிங்கம் தான். அவர் ஒரு ஆளும் போகணும். மற்றவங்க போகிறாங்க வராங்க தனி விஷயம். இவர் ஒரு ஆளும் போயிட்டாலே போதுமையா நமக்கு. அதுதான் நம்மளுடைய கொள்கை. ஆனால் ஜெயிச்சிருவார். எங்கள் ஊர்லலாம் திமுக தான் அதிகம். இந்த திருப்பு மாறுது, ஓரளவு மாறுது. இந்த இதுக்கு மாறுது. ஜெயிச்சிருவாருயா, கவலைப்படாது, ஜெயிச்சிருவாரு. சரிங்க. அப்போ வந்துட்டு இதே காரைக்குடி தொகுதியில் வந்துட்டு 4 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. காங்கிரஸ் சார்பாக வந்துட்டு இவர் மாங்குடி நிற்கிறாரு. அமமுக சார்பாக தேர்போகி பாண்டியவர்கள் நிற்கிறாங்க. டிவிகே சார்பாக டாக்டர் மருத்துவர் பிரபு அவர்கள் நிற்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நிற்கிறாங்க. இதில் 4 பேரில் யாருக்குங்க கடுமையான ஒரு போட்டி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடுமையான போட்டி சீமானுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்குதுங்க. விசில் அடிக்கிறாங்க. அடிக்கிறாங்க. அது அந்த அங்கனிக்குள்ள ஊர்களை தான் அடிக்கிறாங்க. அது வராது, ஆகாது. அது விசில் அடிச்சாங்க, குஞ்சு விசில் அடிச்சுட்டே போக வேண்டியது. அதெல்லாம் சீமா ஜெயிக்கிறாரியா, கவலைப்படாதீங்க, போங்கய்யா, சந்தோஷமா போங்கய்யா. ஒரு ஆளே அனுப்புவோம்யா, ஒரு ஆளே அனுப்புவோம்யா. சீமானுக்கு கண்டிப்பா அனுப்பணும், எங்களுக்கு ஆசை. வரட்டும். அந்த அண்ணன் வரல என்ன, நீங்க வந்தது பத்தாதா? சந்தோஷம்யா. ஏன் சீமான் ஆதரிக்கப்பட வேண்டும், ஏன் சீமானை ஆதரிக்கணும் அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் தான் இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியலே அரசு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. அவர்களால் இந்த மக்களுடைய வாழ்க்கை, இந்த மக்களுடைய அறிவுக்கேற்ப, இந்த மக்களுடைய உழைப்புக்கேற்ப இந்த வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குதானே? இல்லை. அது முழுக்க அந்த கட்சிகளை சார்ந்தவர்கள், அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசு பதவியில் இருக்கவங்க பெரிய வளர்ச்சி அடைந்திருக்காங்களுடைய மக்களுக்கு இந்த அரசினுடைய பயன்கள் எதுவுமே போய் சேர்ந்தல. அதை எதிர்த்துத்தான், அதுவும் குறிப்பாக தமிழர்கள், தமிழ் என்கிற அந்த தமிழ் மொழி, இனம், அதனுடைய பண்பாடு, கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு இயக்கமாகத்தான் இந்த 2 திராவிட இயக்கங்களும் இந்த நாள் வரைக்கும் பெரிய வளர்ச்சி வந்திருக்கு. அதற்கு எதிராக மக்களை தங்களுடைய பொய் விளம்பரங்களால் அந்த மக்களை திசை திருப்பி மது, ஊழல் இதன் போன்ற விஷயங்களை மக்களிடத்தில் சொல்லி, மக்களிடத்தில் மயக்கி, இன்னும் சொல்லப்போனால் ஒரு உளவியல் போரை மக்கள் மேலே தொடுத்து, அந்த உளவியல் போரின் காரணமாக மக்கள் அவர்கள் சொல்லுவதையெல்லாம் நம்புறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மயக்க நிலையில் இருக்கிறாங்க. அதை எடுத்து சீமான் அவர்கள் அறிவுபூர்வமாக சிந்திச்சு இனம் மொழி அதனுடைய அந்த அடிப்படையை மக்களை ஒன்று திரட்டி இன்னைக்கு ஒரு மாபெரும் இயக்கமாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு வளர்ந்திருக்கு. அது சும்மா தூரத்திலிருந்து பார்த்தா தெரியாது. நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்திருக்குது. நான் கண்கூடாக பார்க்குறேன். இளைஞர்களெல்லாம் அதன் மேலே சீமானால அந்த கொள்கைகளின்பால ஈர்க்கப்பட்டு இன்னைக்கு சாரையாக இந்த இயக்கத்தின் பின்னால் திரண்டிருக்காங்க. இது நிச்சயமாக இந்த நூற்றாண்டிற்கு அல்லது இந்த வரக்கூடிய அடுத்த 30-40 ஆண்டுகளுக்காக இனி தொடர்ச்சியாக தமிழ் தேசியம் வென்று இங்கு ஒரு அருமையான தமிழ் அரசு நிறுவப்படும். அந்த அரசின் மூலமாக தமிழ் மக்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயர்ந்த இடத்துக்கு போகுங்கிறத நான் நன்றிங்க. அவங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றிங்க ஐயா.